guys, good morning. இன்னைக்கு 9:20. நாளை நான் ரொம்ப மோசமாகவும் லேட்டாகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று நைட்டு ரொம்ப நான் வந்து தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டேன். அதுக்கு என்ன ரீசன்னா, காஃபி வந்து நான் 7 மணிக்கு மேலே குடிச்சேன் நேற்று. ஸோ அதனால சுத்தமாக நேற்று எனக்கு ஒழுங்காக தூக்கமே வரல. படுக்கலான்னு படுத்துட்டு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட வந்து நான் தூங்காமல் உருண்டுட்டே இருந்தேன். ஸோ லேட்டாக தான் தூங்கினேன். அதனால நானே காலையில் சரி தூங்குமோனா இல்லைனா நீ நாளைக்கு வந்து சைக்கோ மூடுக்கு போயிடுவேன், ஸோ தூங்கிடு அப்படின்னு தூங்கிட்டேன். ஸோ இன்னைக்கு லேட்டாக தான் எந்திரிச்சு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மார்னிங் ரொட்டீனுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். யூஸ்வலாக அந்த மார்னிங் டைம் வந்துட்டு நான் கொஞ்சம் டெஸ்டிங் டைமாக வந்து எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் இருக்கும் முகத்தில். ஸோ அதனால எனக்கு ஷோராக தெரியும். நைட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வச்சுப்பேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெவியான ப்ராடக்ட்ஸ்லாம் போடுறேன் அப்படின்னா. அண்ட் ரீசெண்டாக தான் நான் என்னுடைய பழைய வேனிட்டி டூர் வந்துட்டு நான் பார்த்துட்டு மூணா எவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்குது. ஒரு நாள் இதை உட்காந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு இந்த DermDocோட ஆன்டி ஆக்னே ஃபேஸ் வாஷ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளாக காலையில் டைமில் மட்டும். இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னே உண்டாக்குற பாக்டீரியாவெல்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஸ்கின் எக்ஸ்போலியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சீபம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மி பண்ணுது. அதாவது ஆயிலினஸ் வந்துட்டு ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சீபம் ப்ரொடக்ஷன் வந்துட்டு கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உங்களுடைய போர்ஸையும் வந்துட்டு அன்க்ளாக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரி ஒரு பம்ப் நாசலோட வருது. நல்ல ஒரு ஜெல் பேஸ்டு ஃபார்முலாவோட இருக்கு. உங்க ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப ஜென்டிலா இருக்கு. இதை போட்டு நீங்க ஒரு 60 seconds மட்டும் மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட வேண்டியதா. உங்க ஸ்கின் இது ரொம்ப ட்ரை ஆக்குறது கிடையாது. ஸோ என்னோட ஸ்கின்ல இது என்ன பண்ணுச்சுன்னா, அழகா வந்து கிளீன் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான், வேற எந்த ப்ராப்ளமும் எனக்கு வந்து இது பண்ணல. அண்ட் நல்லா என்ன சொல்றது, அந்த ஒரு கிளீனான எஃபெக்ட் இருக்கும்ல, அது இருக்கு இதுல. ஸோ அதுபடி எனக்கு வந்து இது கன்வின்சிங்கா இருக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரம் போட்டுப்பேன். அகைன் DermDocல இருந்தே ஆன்டி ஆக்னே ஃபேஸ் சீரம். இதுவும் வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் பேஸ்ட். இது உங்க ஸ்கின்ல ரொம்ப 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 லைட் வெயிட்டா இருக்கு. லிட்டரலா தண்ணி மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிராப்பர் நாசலோட இருக்கு. நான் வேற சில சாலிசிலிக் ஆசிட்ஸும் யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின் வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட்க்கு யூஸ்டுவா வச்சிருக்கேன். ஸோ அதனால இது எனக்கு எதுவும் பெரிய பிரச்சனை தந்த மாதிரிலாம் எனக்கு வந்து எதுவும் தெரியல. என்னுடைய ஆயில் செக்ரீஷன் அகைன் ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பிம்பிள் போகிறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடும். அந்த ஒரு பிரச்சனை வந்து கொஞ்ச நாளா இல்லாம இருக்கு. வராமலாம் இல்லை, இப்போ இங்க புதுசா இங்க ஒன்று வந்திருக்கு. பட் ஆனா இது ஒரு 2-3 நாள்ல வந்து போயிடுது. இங்க ஒரு லோவர் ஜால ஒன்று வந்தது, அதுவும் வந்துட்டு ஒரு 2-3 நாள்ல வந்து போயிடுது. ஸோ அதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா ஆன்டி ஆக்னிக்காக இல்லை. ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சீரம் போட்டு நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்பேன். மாய்ஸ்சரைசர் ஏதோ ஒரு மைல்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்பேன். அடுத்தது சன்ஸ்கிரீனுக்கு என்ன பண்ணுவேன்னா, சன்ஸ்கிரீன்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சன்ஸ்கிரீன்றது போட்டே ஆகணும். ஓகே, சன்ஸ்கிரீன் நீங்க வீட்டிலே உட்காந்துருக்கீங்க, வெளியிலே போல, மேகமூட்டமா இருக்கு, மழை பெய்யற மாதிரி இருக்கு, போடுங்க, தயவு செஞ்சு போடுங்க. காலையில எந்திரிக்கிறீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ணலாம் கூட ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலே சன்ஸ்கிரீனை போட்டுட்டு உட்காருங்க. நீங்க டிவி பார்த்தாலோ, லேப்டாப் பார்த்தாலோ, ஃபோன் பார்த்தாலோ, அதுலேருந்து வர ரேடியேஷன்ஸ் கூட உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏஜ் ஆகும். அதெல்லாம் நீங்க வந்து வெயில்ல போடுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சன்பர்ன், சன் டேன் இந்த பிரச்சனைலாம் இருக்கும். வீட்லயே தான் இருக்கேன், ஏசிலே தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஜிங் ஆகும். உங்க முகம் வந்துட்டு அந்த ஒரு எலாஸ்டிக் தன்மையை வந்துட்டு இழந்துரும். ஸோ அதனால எப்பனாலும் தயவு செஞ்சு சன்ஸ்கிரீனை போட்டுட்டு உட்காருங்க. நான் ரீசெண்ட் டைம்ல வந்துட்டு இந்த DermDocோட சன் ப்ரொடெக்ஷன் ஜெல் கிரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டு பி வெரி ஆனஸ்ட், ஐ எம் சூப்பர் சாட்டிஸ்ஃபைட் வித் தி சன்ஸ்கிரீன். இதுல வந்து SPF 50 இருக்கு அண்ட் PA+++ இருக்கு. அண்ட் இது வந்துட்டு சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ அண்ட் க்ரூவல்டி ஃப்ரீ. உங்க ரேஞ்ச் எல்லாமே வந்துட்டு சல்ஃபேட், பாரபன் அண்ட் க்ரூவல்டி ஃப்ரீ தான். இது எனக்கு ரொம்பவே அழகா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. அந்த ஒரு ஆயிலியான லுக் வந்து கொடுக்கறது கிடையாது. நான் லிட்டரலா சன்ஸ்கிரீன் வந்து அப்பிட்டு உட்காந்துருப்பேன். எனக்கு பிக்மெண்டேஷனாலும் ரொம்பவே கம்மியாயிருக்கு. எனக்கு அது சன்ஸ்கிரீன்னால தானா அப்படின்றது ஷுவரா தெரியல. பட் சன்ஸ்கிரீன் கண்டிப்பா இட்ஸ் அ பார்ட் அந்த ஹீலிங் ப்ராசஸ்ல. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லுவேன், தயவு செஞ்சு சன்ஸ்கிரீன் போடுங்க. கழுத்துல, காதுல எல்லாத்துலயும் போடுங்க. நான் கழுத்துல இப்பதான் வந்து நிறைய போட ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த DermDoc ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு Thursday, ஸோ நோ எக். அதனால ஒரு குக்கும்பர் டோஸ்ட் தெரில, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் காஃபி.
ஆக்சுவலாக எனக்கு வீட்டில் இருக்கவங்க தான் வந்துட்டு என்ன நீ காஃபி அண்டால குடிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு நிறைய பேர் அந்த அண்டா அப்படின்ற வார்த்தையை வந்து பிடிச்சிட்டீங்க. உடனே எல்லாம் வந்துட்டு நான் தான் சொன்னல நீ அண்டால தான் காஃபி குடிக்கிற அப்படின்ட்டு பாரு எல்லாரும் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான், ஓகேவா? இவ்வளோண்டு இந்த அளவு பால், அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு தான் காஃபி இருக்குது. ஸோ அதனால தெரியல. பட் நான் நானே இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன். எனக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்த்துக்கும் ஏடாகுடமானதாக தான் இருக்கும். பட் நான் ஒரு நாளைக்கு இனிமேல் ஒரு காஃபி தான் குடிக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். அது நேற்று நான் தூங்காததுக்கான எஃபெக்ட். பட் தெரியல, தேவைப்பட்டா மட்டும் நான் குடிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்சதுல கேஃபீன் அளவு வந்துட்டு கம்மி தான், ஓகேவா? ஆனால் சைஸ் பார்க்க தான் இப்படி நிஜமாவே அண்டா மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரியல, டூயிங் குட் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு வந்து பாலில் நான் ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிப்பேன். முன்னாடி சக்கரை போட்டு குடிக்கும் போது அப்போ பார்த்தீங்கன்னா நெஞ்சு எரியும், வயிறு எரியும். ஸோ அப்போ தான் வந்து விட்டு நான் அசிடிட்டி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு நான் காஃபி குடிக்கிறத கொஞ்சம் நாள் நிறுத்தினேன். இந்த மாதிரி குடிக்கும்போது இட்ஸ் ஃபைன் ஃபார் மீ. எனக்கு எதுவும் பிரச்சனை இப்போ வரைக்கும் தரல. கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்குது அப்படின்றதுனால என்னன்னு தெரியல. ஸோ எனிவேஸ், நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் குவெஸ்டனுக்கான ஒரு ஆன்சர் மாதிரி இருக்காது, பட் உங்களுடைய கன்சர்னுக்கான ஒரு இது மாதிரி இருக்கும். இனிமேல் நான் ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாள் அந்த மாதிரி ஒரு நாள் காஃபி விஷயம் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை, எனக்காக சொல்கிறீங்கன்னும் போது நான் கொஞ்சம் மதிக்கணும். அதனால் நான் வந்துட்டு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ நேற்று வந்து நான் ஒழுங்காக தூங்கலை, அதனால் இந்த ஒரு முடிவு. டோஸ்ட் டேஸ்ட் டெஸ்டிங் டைம். இந்த காம்பினேஷன் நான் சாப்பிட்டதில்லை. மோந்து பார்த்தா ஆக்சுவல் சாண்ட்விச் மாதிரி தான் இருக்கேன். அந்த குக்கும்பர் தக்காளி ஓகே. சத்தியமா நாட் பேட், சூப்பரா இருக்கு. மார்னிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு இருக்கிறது என்ன தெரியுமா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடலாம், எதை தூக்கி எதில் போடலாம் அப்படின்றது தான். இந்த காம்பினேஷன் நிஜமாவே நல்லா இருக்கு. நான் எனக்காவது ஒரு நாள் இந்த ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். ஆனால் அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதாவது ரெடியா இருக்கு போடுறதுக்கு. This is love. Okay. Sorry. பாசனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த வீடியோ போடுவேன். அண்ட் இன்னைக்கு என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரா. எதுக்குன்னா மேக்கப் ரெடி ஆகிறதுக்கு. அவளுக்கு இன்னைக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஸ்லாஷ் ரிசப்ஷன் கிடையாது, என்கேஜ்மெண்ட் தான். நாளைக்கு மேரேஜ். இந்த செட்டுக்கே வந்துட்டு கல்யாணம்லாம் ஆகுதுன்னா பயங்கரமா பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து நிறைய பிளான்ல இருந்தோம். ஜாலியாக எல்லாம் ஒன்று செய்யறது, வெளில போகிறது, அந்த மாதிரிலாம் எல்லாம் சொதப்பிருச்சு. இந்த லாஸ்ட் லாக்டவுன் ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா 3 பேருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இப்படிதான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அவளை வந்துட்டு ரெடி பண்ணணும், அதுதான் இன்னைக்கு வேலை. சியர்ஸ். என்னோட லாஸ்ட் பைட். ஹாய் காய்ஸ், டைம் இப்போ 12:30 அண்ட் எனக்கு செம்மையா பசிக்குது. ஆனா இங்க ஒரு குப்பை கலவரம் பாக்குறீங்கல்ல, இது வந்து நான் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு தான் இன்னைக்கு சாப்பிட போகிறதா பிளான். வார்ட்ரோப் டூர் இல்லைன்னா வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன். என்னோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் இருக்கிறதுலே உலகத்திலே மட்டமான ஒரு ஆர்கனைசேஷன். நான் காமிக்கிறேன், ஆனால் தயவு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐயே என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படின்னு வாந்தி எடுத்துடாதீங்க. இப்போ நான் இங்கே காமிக்கிறது என்னுடைய வார்ட்ரோப் கிடையாது. மாடியில் நான் ஃபில்ம் பண்ணுறதுக்கு வச்சிருக்க ட்ரெஸ்லாம் வந்துட்டு இங்கே இந்த ஒரு குட்டி கப்பட்டில் தான் வச்சுருப்பேன். ஸோ இது திறக்கிறேன், வெளில பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். தரேன் ஸோ லிட்டரலா நாய் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கும் என்னுடைய ஷெல்ஃப். இன்னும் என்னோட ஆக்சுவல் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா இதை விட மட்டமா இருக்கும். ஸோ நான் எனக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இங்கேருந்து உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ இப்படி உருவேன், என்ன வேணுமோ எடுப்பேன், திருப்பி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அப்படி வைப்பேன். ஐம் ஸோ சாரி கைஸ், இப்படிதான் என்னோட ஷெல்ஃப். ஸோ காமிக்கிறது வேஸ்ட். ஸோ நான்
இப்போது குளிச்சுட்டு என்ன ட்ரெஸ் போடலான்றதை எடுக்க போகிறேன். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஐம் பேக். ஸோ நம்ம வந்து லைட்டாக ரெடி ஆக போகிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஐலைனர் போட போகிறேன், ஒரு பொட்டு வைக்க போகிறேன். மாஸ்க் எடுத்துகிட்டு வர சொல்லணும். இன்றைக்கி அவளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஏன்னா காலையில் நான் பண்ணலை, லேட்டாக இருந்துச்சேன், அப்புறம் வேறு வேலை இருந்ததுன்ட்டு நான் பண்ணலை. ஸோ ஈவினிங் தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இப்போது நான் கொஞ்சமாக என்னுடைய மூஞ்சை சார்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் பேன் இருக்கேன். பிரைடல் செஷன் முடிஞ்சிருச்சு. என்னோட லிப்ஸ்டிக் கொஞ்சம் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஒன்றுமே இல்லை, வெறும் இந்த ஒரு மெஜந்தா பிங்க் லிப்ஸ்டிக் ஒன்று போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி என்னுடைய ஸ்கின் டோனே வந்து எலிவேட் பண்ணி காமிக்குது. ஸோ யா, பிரைடல் ஒர்க் முடிஞ்சது, கிளம்பிட்டாங்க அவங்க. இப்போ என்னன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். காலையில் நான் ஒர்க் அவுட் பண்ணலை. காலையில் நான் லேட்டாக எழுந்திரிச்சேன்ல, ஸோ காலையில் ஒர்க் அவுட் பண்ணல. இந்த மாதம் நான் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்னு இருக்கேன். அட்லீஸ்ட் ½ an hour காச்சும் நான் இன்றைக்கி பண்ணி ஆவேன், கேலண்டர் வந்து டிக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஒர்க் அவுட் டைம். இந்த ஏரியாவெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோடய நான் போயிட்டு இப்போது ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஒயிட் சிக்கன் கறி டாப் வந்துட்டு மீஷோலேருந்து எடுத்தது. நான் அதுக்கு ஒரு ஹால் ஒன்று கண்டிப்பாக வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ போயிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹே காய்ஸ், ஒர்க் அவுட் முடிஞ்சுது. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேரும் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே வீடியோ வந்து முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் இப்போ தான் நான் வந்துட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஆனால் அதை உடனே நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன உங்கள் சேனலில் மட்டும் உங்கள் வீடியோஸ்லாம் மட்டும் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து காணுமே அப்படின்ட்டு. யூடியூப் அழகான ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. ரிப்போர்ட்டு, ஹைடு, ரிமூவ், அந்த மாதிரி நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப வல்கரா அப்யூசிவா இருந்ததுன்னா ரிப்போர்ட் பண்ணி விட்டுருவேன். ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றது. எனக்கே அதை டவுன் பண்ணக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் எனக்காக சப்போர்ட் பண்றதா போயிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு சண்டை போட்ட சிச்சுவேஷன்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. அது உங்களோட டேயும் ஸ்பாயில் பண்ணுது. அவங்க உங்களை ஏதாவது சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்றவங்களை ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது பிடிக்காதுன்னு நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். அண்ட் இந்த ஒரு கமெண்ட் வந்துட்டு நான் ஏன் ரிமூவ் பண்ணேன்னா, அதுக்குள்ள அவங்க சொன்ன கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி எனக்காக டிஃபெண்ட் பண்ணி பேச வந்தாங்க. அது ஆப்வியஸ்லி சண்டை மாதிரி தான் போகும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் அதை ரிலேட் பண்ணிட்டேன். பட் அதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஃபேக்கா இருக்கீங்க, தேவையில்லாம வந்துட்டு ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கு, ஏன் அப்படி அப்படின்றது. ஓகே, லெட் மீ டெல் யூ. ஓகேவா, இது நான் வந்து சொல்றேன், என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நீங்க இதை வந்து ஆக்டிங்னு எடுத்துக்கலாம், நான் ஃபேக் பண்றேன்னு எடுத்துக்கலாம். என்னன்னா, எனக்கு வந்து ஒரு முகம் கிடையாது. ஐ ஹாவ் சோ மெனி முகம்ஸ். ஓகே, இது ஓரா சீன்லாம் போட மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன்னா மென்டல் லெவலுக்கு இந்த அளவு இருப்பேன். நான் நல்ல சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு நல்ல ஜாலி ஹாப்பி மூட்ல இருக்கேன். பேசிக்காவே நான் நல்லா எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது சாப்பிட்றனாலே ஹாப்பி மூடுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி இருக்கேன்னா மென்டல் லெவல் எக்ஸ்ட்ரா ஆயிடும். நல்ல சாப்பாடும் சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மென்டல் கேஸ் ஆயிடுவேன். ஒழுங்கா சாப்பிடல, வேற ஏதோ மைண்ட் கொலாப்ஸ் ஆகி போய் இருக்கேன் அப்படின்னா அப்படியே அந்த செத்த மூஞ்சு மாதிரி உட்கார்ந்துருப்பேன். சம்டைம்ஸ் நான் ஏதோ தேவையில்லாம ரீசனே தெரியாத ஏதோ ஒரு அப்செட் மூட்ல இருக்கேன். பிஎம்எஸ் டைம்லலாம் நமக்கு இருக்கும்ல, ஏதோ இரிட்டேட் ஆகியிருக்கேன் அப்படின்னா வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா கிட்டேயோ தம்பிக்கிட்டேயோ அந்த மூஞ்ச காமிக்காம நான் வந்து சிரிச்சுக்கிட்டே நார்மலாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவேன். இந்த ஒரு சினாரியோ வந்துட்டு நீங்கள் ஆக்ட்னு எடுத்துக்கிங்கன்னா ஆமாம் நான் ஆக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு சுச்சுவேஷனே நீங்கள் ஃபேக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமாம் நான் ஃபேக்காக இருக்கேன். சரி, நான் வந்துட்டு எனக்கு எப்படின்னா, ஓகே நான் இது வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் யோசிச்சு இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு என்னை பற்றி நானே வந்து நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி இந்த லாக்டவுன் டைமில் தான் வந்து நான் தனியாக இருக்க போய் தான் ஓகே நமக்கு இதுக்கு தான் கோவம் வருது, நமக்கு இதுதான் ஜாலியாக ஆக்குது, நமக்கு இதுதான் வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுது அப்படின்றது. எனக்கு என்னென்னா, நான் ஏதோ சந்தோஷமாக இருக்கேன்னா அது அப்படியே மூஞ்சில் காமிச்சு கொடுத்துரும். ஏதோ விஷயத்துக்கு பயப்படுறேன்னா அப்படியே ரொம்ப ஆப்வியஸாக காமிச்சு கொடுக்கும். ஆனால் அது எனக்கு அப்போ தெரியாது. நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படின்றதுனால அதில் என் மூஞ்சை பார்த்து எனக்கு நல்லா வந்து தெரியும். அண்ட் எப்பயோ சோகமாக இருக்கேன், டவுனாக இருக்கேன்னா அதுவும் ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். சில பேர் அதே கவனிச்சு வந்துட்டு என்ன இன்னைக்கு சோகமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்புலாம் பரவாயில்லையா அப்படின்லாம் வேற கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, என் மூஞ்சி வந்துட்டு அப்படியே வந்து காமிச்சிரும். சில பேருக்கு வந்துட்டு எவ்வளவுதான் அவங்க வந்துட்டு சோகத்துல இருந்தாலும் இல்ல சந்தோஷத்துல இருந்தாலும் அந்த முகத்துல வந்து எங்க எப்படி காமிக்கணும்ன்றது வந்து அழகா வந்துட்டு அவங்க மாத்தி காமிப்பாங்க. பட் எனக்கு அது வராது. ஒரு குட்டி சத்தம் வருது. ஓய்
எனக்கு வந்து மூஞ்சி வந்து காமிச்சு கொடுத்துடும். வீடியோஸ்லாம் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும், நீட்டா இருக்கணும், சொல்ல வர விஷயத்த வந்து அழகா சொல்லி முடிச்சிடணும் அப்படின்றது. அண்ட் சம்டைம்ஸ் நான் வந்துட்டு ஏதோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் நான் கரெக்டா சொல்லணும், இந்த பாயிண்ட்லாம் சொல்லணும் அப்படின்னும் போது அதுக்கு ரொம்ப டெடிகேட்டடா அப்படி சொல்றதுனால அதுல வந்து அந்த ஒரு நான் நார்மலா கேஷுவலா இருக்கும்போது எப்படி இருப்பனோ அது வந்து என்னால கொண்டு வர முடியாது. நான் அப்படியே ரொம்ப ப்ரொஃபஷனலா எனக்கே தெரியும் வீடியோ பார்க்கும்போது எதுக்கு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஐ ட்ரை சம்டைம்ஸ், ஆனா எனக்கு அது வராது. நான் வந்து சிரிச்சுட்டே பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா அது கான்சியஸா இருக்கும், நான் பேச வரது நான் மறந்துடுவேன். ஸோ அது எனக்கு வராது. பட் விளாக்ல பாத்தீங்கன்னா நான் இப்போ ரெகுலரா விளாக் எடுக்க 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 எனக்கே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. என்னோட ப்ரீவியஸ் விளாக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண விளாக்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஏதோ கான்சியஸா எனக்கே தெரியும் ரெஸ்ட்ரிக்டடா பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சம் ரெகுலரா வந்துட்டு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன். எனக்கும் விளாக்ல வந்து ஈஸியா உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. என்னால ஒருத்தவங்களுக்கும் வந்து கமெண்ட்ல ரிப்ளை பண்ண முடியல. பட் ஆனா இந்த மாதிரி என்னால கேஷுவலா பேசும்போது ஓகே ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோ கிடையாது, பட் இது வந்து என்னால கேஷுவலா உங்ககிட்ட வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது என்னுடைய ஆக்சுவல் ஹாப்பி மூஞ்ச வந்துட்டு நீங்க பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு ரீசன் தான். அண்ட் இன்னொன்னு என்னன்னா எனக்கே வந்து கொஞ்சம் எந்துவா இருக்கு. ஓகே நம்ம வீடியோ எதுக்கு பாக்குறாங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும், அவங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணும் அப்படின்றதுக்காக வீடியோ பாக்குறாங்க. சும்மா அப்படியே பேனு ஏதோ ஒரு செத்த மூஞ்ச மாதிரி வச்சுட்டு மூஞ்ச அப்படியே வச்சுட்டு பேசுற ஒரு வீடியோவை நீங்க எதுக்கு பார்க்கணும்? ஓகேவா, உங்களுக்கும் வந்துட்டு அது மைண்ட் அப்செட் ஆகும். ஸோ அதனால தான் நல்லா பெப்பி சாங் போடுறது, சவுண்ட் போடுறது. சம்டைம்ஸ் நானே வந்துட்டு ஐயோ எதுக்கு அப்படியே பேசிட்டே இருக்க, அது இப்போ பேசுறேன் பாத்தீங்களா, ப்ராபப்ளி இது வந்து இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்காக இப்படி பேசிட்டே இருக்கேன்ல. எனக்கே எடிட் பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ இப்படி பேசினே இருக்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு சேஞ்ச் வந்து இருந்துட்டே இருக்கணும். பேக்ரவுண்ட்லாம் நான் மாத்துறதுக்கு கூட அதான் வந்து ரீசன் தெரியுமா. எனக்கு வந்து ஒரே விஷயத்தையே பண்ணிட்டே இருக்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து எனக்கு அவ்வளோ ஒரு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். அதனால எனக்கு வந்து சேஞ்சஸ் வேணும். அண்ட் எனக்குமே வந்துட்டு என்னுடைய விளாக்ஸ்ல நான் ஏதாவது சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் ஹைப்டா இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து ஏஸ்தட்டிக்கலி ப்ளீசிங்கா இருக்கணும் அப்படின்ட்டு சாஃப்டா பேசுறது, அமைதியா பேசுறது அந்த மாதிரி பண்ணால இந்த ரெண்டு பர்சனாலிட்டி தான் எனக்கு இந்த மாதிரி விளாக் எடுக்கிறதுல. ஸோ இதெல்லாம் வந்து ஆமா நான் ஃபேக் பண்றேன், ஆமா நீ பொய்யா தான் இருக்க அப்படின்னா எனக்கு தெரியல. ஓகே நீங்க அப்படி எடுத்துக்கோங்க, நான் அதுக்கு வந்து கேர் பண்ண மாட்டேன். பட் இதுதான் நான் என் கூட நீங்க நேர்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அண்ட் எனக்கு வந்து நானே சொல்லியிருக்கேன், நானே ஒத்துக்கிறேன். ஓகேவா நான் சைக்கோ, ஓகேவா நான் வந்து எப்போ நல்லா இருப்பேன், எப்போ ஹாப்பியா இருப்பேன், எப்போ ஹைப்பர் ஆக்டிவா இருப்பேன், எப்போ பேன் இருப்பேன்றது வந்து யாருக்கும் தெரியாது. அண்ட் நான் பேன் இருந்தேன்னா இன்ஸ்டன்டா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி, ஏதோ மூடு சரியில்லை, நானே சரியாயிடுவேன், ஃப்ரீயா விட்டுருங்க. இவ்வளவுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஸோ அது நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். இப்போ இந்த மாதிரி பேசும்போது எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கேமரா கான்சியஸோட அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் நானே எனக்கே தெரியுது நான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிட்டு இருக்கேன் vlogsல. இப்போ இவ்வளவு நேரம் அந்த ஒரு செட்டப்ல உட்கார்ந்ததே வந்து எனக்கு போர் அடிச்சிச்சு. அதனால நான் வந்துட்டு கேமரா தூக்கி திரும்பிட்டேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரும் நான் சொல்றது வந்து ஒத்துக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்க போறேன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி. இருடி இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். Bye. Bye.